பிக் பாஸ் தமிழ் சீசன் 8ஓட 9th வீக் நாமினேஷன் ப்ராசஸ்ல நாமினேட் ஆயிருக்கிற 12 பேர்ல யாரு இந்த வாரம் எலிமினேட் ஆக போறாங்க. சோ இந்த வாரம் டபுள் எவிக்ஷன் கண்டிப்பா இருக்கும் அப்படிங்கிற வேறே சொல்லி இருக்கிறாங்க. சோ அப்படின்னா எந்த 2 பேர் எலிமினேட் ஆக போறாங்க அப்படின்னு சொல்ல முடியாத அளவுக்கு தான் நாம இப்ப இருக்கோம். ஏன்னா கடைசியில எல்லாருமே டேஞ்சர் ஜோன்ல தானே இருக்கிறாங்க. ஸோ, அதே டைம்ல வந்து இவங்கலாம் எலிமினேட் ஆவறதுக்கு வாய்ப்பே இல்லப்பா. துளி பெர்சன்டேஜ் கூட வாய்ப்பே இல்லப்பா அப்படிங்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஸோ, அது யாரு யாரு அப்படிங்கிறத இந்த வீடியோவுல பார்க்கலாம். அந்த வகையில இவங்கலாம் எலிமினேட் ஆவறதுக்கு வாய்ப்பே இல்ல அப்படிங்கிற ரேங்க் அடிப்படையில, ஓட்டின் அடிப்படையில முத்துக்குமரன் முதல் இடத்துல 2,00,000 ஓட்டுக்கு மேல போயிருக்கிறாப்ல. அதுக்கு அடுத்தது சௌந்தர்யா 1,16,000 ஓட்டு வாங்கியிருக்கிறாப்ல 2வது இடத்துல. 3வது இடத்துல ஜாக்லின் 74,000 ஓட்டுக்கு மேல வாங்கி இருக்கிறாங்க. என்னதான் இந்த வாரம் சௌந்தர்யா, ஜாக்லின் இவங்க 2 பேரும் பயங்கரமான நெகட்டிவிட்டிய சந்திச்சாலும், அவங்களோட வோட் பேங்க் எந்த விதத்திலயும் சரிவடையல. அடுத்த வாரம் வேணா அத வந்து பிரதிபலிக்கலாம். கண்டிப்பா இவங்க 2 பேரும் நாமினேஷனுக்கு அடுத்த வாரமும் வருவாங்க. ஸோ அடுத்த வாரம் என்ன ஆகப் போகுது அப்படிங்கிறது தெரியல. ஆக மொத்தத்துல இந்த வாரத்த பொறுத்தளவு இவங்க 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா, சேஃப். துளி கூட எலிமினேட் ஆவறதுக்கு வாய்ப்பே இல்ல. அதுக்கு அடுத்ததா ராணவ், பவித்ர ஜனனி, மஞ்சரி இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, துளி கூட எலிமினேட் ஆவறதுக்கு வாய்ப்பே இல்லாத கண்டஸ்டன்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாங்க. இப்ப 6 பேர் சொல்லியாச்சு. அதுக்கு அடுத்த 6 பேர் வந்து பார்த்தீங்கன்னா, டேஞ்சர் ஜோன்லயே வச்சுக்கலாம். சத்யா, ரஞ்சித், ரியான், தர்சிகா, ஆனந்தி, சாச்சனா. இவங்க தான் அதுக்கு அடுத்த 6 இடத்துல கடைசி 6 இடத்துல இருக்கிறாங்க. அதிலயும் குறிப்பா சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாச்சனா, ஆனந்தி, தர்சிகா இவங்க 3 பேருமே ரொம்பவுமே கம்மியான வோட்டிங்ல கிட்டத்தட்ட கம்மியா இருக்கிறாங்க. மேல இருக்கிற சத்யா, ரஞ்சித், ரியான் இவங்க 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா, 3 பேரும் 40,000 ஓட்டுக்கு மேல வாங்கி இருக்கிறாங்க. இவங்க கொஞ்சம் சேஃப் அப்படின்னு சொல்ல முடியாதுங்க. ஏன்னா இதுல இருந்து ஒரு டிக்கெட்ட தூக்குறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. பொறுத்திருந்து பார்க்கலாம். யாரு தான் இந்த வாரம் எலிமினேட் ஆக போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு.